வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையலில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 5 பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தயிர் 10 கிராம், தயிரில் ஒரு 5 கிராம் நான் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, அன்னாசி பூ, இந்த இலை, பிரியாணிக்கு இது சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். காப்படி, இந்த காப்படி, இதில் காப்படி எடுத்திருக்கேன். காப்படிக்கு 1:2 தண்ணி. இது அரிசி நம்ம 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம். அரிசி கழுவி ஊற வச்சாச்சு. இது கூட சிக்கன் கூட மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு, இந்த சிக்கனுக்கு அளவாக கொஞ்சம் உப்பு, ஏன்னா உப்பு மிளகா பிடிக்கிறதுக்காக. தயிர் 5 கிராம் இதில் ஊற்றிருக்கு. ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour இது ஊற வச்சுருங்க. இது ஊறுறதுக்கும் அரிசி ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். அரிசியை 2 தடவை நான் அலசி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது சிக்கனை மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு, தயிர் இது போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊறட்டும். அரிசி 1/2 hour ஊறும். பின்ன பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா நாங்கள் வீட்டிலே யூஸ் பண்ணுறது, வீட்டிலே ரெடி பண்ணுறது. இது நம்ம தாளிக்கையில் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கையில் இது போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு கைப்பிடி புதினா தலை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது 1/2 மணி நேரம் நம்ம ஊறிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. சிக்கனும் அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறோம். பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம், குக்கரில் செய்ய போகிறது கிடையாது. இது நல்ல கனமான பாத்திரம், நல்ல வெயிட்டாக இருக்கும். இந்த வெயிட்டான பாத்திரம் தான் பிரியாணி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா அதனால தான் அடி பிடிக்காது உங்களுக்கு. 2 குழிக்கரண்டி எண்ணெய். ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். நெய் வேறு ஊற்ற போகிறோம். நெய் இப்போ ஊற்றக்கூடாது, தம் போட போகையில் தான் ஊற்றணும். எண்ணெய் சூடாக இருக்கட்டும். சூடு ஏறினோம்னா நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி. எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை, அன்னாசி பூ இதை போடுறோம். போட்டுட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல், வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போடுங்க, இல்லைன்னா இடிச்சு. பச்சை மிளகா போட்டோன்னா தள்ளி நின்றுக்குங்க, ஏன்னா மேலே தெரிக்கும். வெங்காயம் மட்டும் போடணும். வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வறுக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணும். ப்ரௌனாக வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், நல்லா ப்ரௌனாக வரட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பேஸ்ட்டு போட்டோன்னா தக்காளி, தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்க பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா மல்லி, இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். அதான் சீக்கிரம் வதங்கும். தக்காளி போட்டு உப்பு போட்டால் தான் சீக்கிரம் வதங்கும். ஏன்னா நம்ம
கறியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் உப்பு, இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இனி அரிசி போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு போடணும். அதனால் பார்த்து அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கி நல்லா மிக்ஸ் ஆகும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இது மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிக்கணும். இது வந்து நீங்கள் கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். கனமான பாத்திரம் எடுத்தால் தான் உங்களுக்கு அடியே பிடிக்காது. தம் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பிடி மல்லித்தலை, புதினா தலை, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு புரியும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம வெறும் மிளகாத்தூள் வீட்டில் அரைக்கிறதுனால நம்ம மஞ்சள் சேர்த்து தான் அரைச்சிருப்போம். லைட்டாக நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி மசாலா, இது நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணுறது, வீட்டிலே அரைச்சிடுறது. பிரியாணி மசாலாலாம் கடையில் வாங்குறது கிடையாது. நான் எப்படி பண்ணுறது, பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு அப்புறம் நான் அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட போகிறோம். சிக்கன் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம 5 கிராம் தான் நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 5 கிராம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். நம்ம தயிர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தயிர் போட்டு எதுக்கு ஊற வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, கறி வந்து நல்லா சாஃப்டாகும். சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் நம்ம தயிர் ஊற்றுறது. இந்த பிறகு ஒரு முடி இது எலுமிச்சம்பழம் சாறு, நல்லா இந்த மசாலா வெளியே வேகணும். நல்லா வெந்த பிறகு நம்ம தண்ணி நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் இப்போ வந்துட்டு ஒரு உலக்கு காப்படி ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். அதில் 1:2, இதில் 2 உலக்கு தண்ணி இதை நான் பிடிச்சி வச்சுருக்கேன். பிடிச்சி வச்சது நான் ஊற்றுறேன். (1:2) தான் அளவு. கூடவே வேண்டாம், குறையவே வேண்டாம். முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், பிரியாணிக்கு வந்துட்டு 1:2. தக்காளி சாதத்துக்கு அப்படி தான். மஷ்ரூம் பிரியாணிக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரேஷியோ மாறும். ஏன்னா அதில் வந்துட்டு தண்ணி சத்து இருக்கிறதுனால தண்ணி விடும். சுற்றி இருக்கிற மசாலா அப்புறம் எடுத்து விட்டுருங்க. நல்லா கொதித்து வெந்தோன்னா நம்ம அரிசி போட்டு தம் போடணும். வெந்தோடனே 3/4 பாகம் வெந்தோன்னா, அரிசி வெந்தோன்னா நம்ம போடணும். இந்த தண்ணி ஊற்றாமல் நம்ம வடித்து, பிரியாணி அரிசி வடித்து சாப்பாடை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது அது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதுவும் இதை விட நல்லா சூப்பராக இருக்கும். மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சி அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா வெட்டி தலைக்கிட்டு வரும். சுற்றி வர நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுருவோம். அரிசி வந்து நான் இருத்து, தண்ணி இல்லாமல் இருத்து வச்சுருக்கேன்.
நல்லா கிண்டி விட்டுருங்க. உப்பு பார்த்துட்டு போடுங்க. கறியில் வேறு போட்டிருக்கோம், இங்கே மசாலா வதங்கையில் கொஞ்சம் போட்டிருக்கோம். பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு அளவில் நான் உங்களுக்கு உப்பு போடுறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரே டயத்தில் நீங்கள் போட்டுங்க. இந்த பிரியாணி பண்ண போகையிலே உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் போட்டுக்கோங்க. அரிசி போட்ட பிறகு நல்லா கொதிக்குது. ஒரு கிண்டு லேசாக கிண்டி விட்டால் போதும். நான் 3/4 பாகம் வந்தோன்னா நம்ம தம் போட்டுடலாம். நம்ம தம் போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இதுதான் தம் போடுற ஸ்டேஜு. குறைச்சி வச்சுட்டா இறக்கி வச்சிடும். பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணாத தோசைக்கல். ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சு தோசைக்கல் கீழே இருக்குது, மேலே பாத்திரம். ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ். இப்போ கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் நெய். நெய் போட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் ஒரு 1/2 hour முடிஞ்சோம்னா உங்களுக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். தம் முடிஞ்சு ரெஸ்ட் டைம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறோம். தம் முடிஞ்சிருச்சு. ரெஸ்ட் டைமும் 1/2 hour முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். தம் ஒரு சோறோட ஒட்டாது, அழகாக வந்திருக்கும். பொழுன்னு வந்திருக்கும். சிக்கன் பீஸெல்லாம் கரெக்டாக இருக்கும், உடையாது. கீழே இருக்கிற சாப்பாடை மேலே கொண்டு வந்து, மேலே இருக்கிறது கீழே கொண்டு வந்து, கீழே இந்த அடி ஒன்றும் பிடிக்கல. பார்த்தீங்களா? நீங்கள் கனமான பாத்திரம் வைக்கணும். கனமான பாத்திரம் வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படியே பரட்டி விட்டோம்னா உங்களுக்கு சூப்பரான தம் பிரியாணி. நான் ஒவ்வொரு அளவும் நான் கரெக்டாக சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் கேட்ச் பண்ணிக்கோங்க. கேட்ச் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இது மாதிரி வீட்டிலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் கடைக்கு தான் போய் டேஸ்ட்டான பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக போட்டோம்னா பர்ஃபெக்டாக வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்பிளேயில் பார்க்கலாம். சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் சொல்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுட்டு செஞ்சோம்னா பர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. நான் இன்றைக்கி பிரியாணியோட எல்லார் வீட்லேயும் நான் உங்கள் கூட வந்திருக்கேன். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் லக்ஷ்மணன்.